guys, welcome back. இன்னைக்கு சண்டே லஞ்ச் டைம்ல வெட்டி பார்த்தா வில்லேஜ் குக்கிங் சேனல்ல வீடியோ வரல. என்ன பண்றது, இப்ப நம்ம அமெரிக்காவுல வேற இருக்கமே, வீடியோக்கு என்னங்க பண்றதுன்னு பார்த்தா அங்க இருந்து அப்படியே ஒரே ஜம்ப் கேரளா வந்துட்டோம். நம்ம எஸ் சாப்பாடு பார்த்தாலே பசிக்குமே. வில்லேஜ் ஃபுட் சேனல் அவங்களோட 2-3 வீடியோக்கு ரியாக்ட் பண்ணிருக்கோம். அவங்க எல்லாம் பெருசு தான் பண்ணுவாங்க, முழு மாடு முழு ஆடு. ஸோ இன்றைக்கி அவங்களோட ஒரு வீடியோ எடுத்து வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம். ஆக்சுவலி அதை நான் வேறு மாதிரி சாப்பிட்ருக்கேன், அதை கிரேவியாக சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த ஒரு ஃபார்மில் சாப்பிடணும்னு ஆசை. இன்னைக்கு இதை பார்ப்போம். நம்மளை பெப்பேத்திச்சுன்னா நாளைக்கு அதை உடனே செஞ்சிட வேண்டியதுதான். அது என்ன என்றால் நாட்டு நண்டு ரசம். நம்ம ரசம் வச்சது இல்லை. மட் கிராப் கேச்சிங் அண்ட் குக்கிங் இன் வில்லேஜ், கண்ட்ரி கிராப் சூப், நெண்டு ரசம், அதான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இது ஒரு 12 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. ഒവ്വൊരു ഊരും ഒവ്വൊരു അളവിൽ ഇருக்கு. അപ്പോൾ നമ്മുടെ ഇന്നത്തെ പരിപാടി, ഞങ്ങൾ പണ്ട് കാലത്തൊക്കെ അല്ലേ ഇതുപോലെ കൃഷി ചെയ്യുന്ന സമയത്ത് ഇഷ്ടംപോലെ ഞണ്ടുകളുണ്ട് കേട്ടോ, വായൽ ഞണ്ടുകൾ. ഇതൊക്കെ പിടിച്ച് നമ്മൾ രസം ഉണ്ടാക്കും. ഇത് കഫക്കെട്ട് അല്ലേ പരിപാടി നല്ലതാണ്. யாரும் பயப்படாதீங்க, நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். அவர் வந்தோம் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நெண்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் ரெம்ஸ்டிக் ரியாக்ஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு. ஸோ ஆமாம், இதை தான் அவர் சொன்னார். சத்தியமாக அதை தான் சொன்னார். பச்சை கிளிக்கு ரூப்பு போட்டு ஏசி போட்டு கொடுக்கவும் அப்படின்னு தாங்க எழுதியிருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அவர் நண்டு பிடிக்க போவார். ഭയങ്കര ഔഷധ ഗുണമുള്ള സാധനമാണെന്നാണ് പറഞ്ഞിട്ടാണ് നമ്മൾ കഴിച്ചുകൊണ്ടിരുന്നത്. അപ്പോൾ ഇപ്പം നിറയെ ഞണ്ടിട്ടാ. ഇപ്പോൾ കഴിഞ്ഞൊരു 3-4 വർഷമായിട്ട് കുറച്ച് കുറവായിരുന്നു. പക്ഷേ ഇപ്രാവശ്യം ഫുള്ള് ഞണ്ട് അല്ലേ, എല്ലാവരും ഇഷ്ടം പോലെ ഞണ്ടുണ്ട്. അപ്പം നമുക്കതിൽ കുറച്ച് ഞണ്ട് പിടിച്ചിട്ട് നല്ല അടിപൊളി രസവും നല്ല നാടൻ. பாருங்க, எல்லாரும் ஃபுல்லா சப்ஸ்கிரைப் பண்ணணும். பண்ணாதவன அடிச்சு பானைக்குள்ள போட்டு ரசம் வச்சிருவேங்கிறாரு, அடிச்சிருவேங்கிறாரு. ஸோ பண்ணிருங்க, அவ்வளோதான் சொல்றதில்ல. அடிச்சு 3 பேரை செலக்ட் பண்ணுவாங்க, 3 பேரை அடிச்சு பானைக்குள்ள போட்டு ரசம் பண்ணிடுவேன். ஃபுல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறாரு. குட்டி என்ன ആളിനെ കണ്ടത് മെല്ലെ ഒളിഞ്ഞിരിക്കണ്ട അല്ലേ. சரியான குட்டி. பெரிய நண்டுல ரசம் வைக்க முடியாது, சின்னதா நல்லா இருக்கும் ரசம் வைக்க. കൂട് കാണുന്നതിലൊക്കെ ഞണ്ടുണ്ടാകും കേട്ടാ. ഇതിനകത്ത് ഒളിഞ്ഞിരിക്കുന്നത് നമ്മളെ കണ്ടത് സാധനം ഒളിഞ്ഞ കേട്ടാ. ഇപ്പൊ ഇതിനകത്ത് കയറിപ്പോ അതിനകത്ത് കാല് കണ്ടത് ഇത് എടുക്കാതാ എടുക്കും എല്ലാമേ കൈ ഓടുறாரு பார்த்து ஒளிஞ்சிருக்காரா. அந்த ஓட்டை இருக்கு, பாம்புണ്ടെങ്കിലേ அந்த ஓட்டையோடய பிரிச்சு விட்டாங்கன்னா உள்ள இருக்கு. குட்டி குட்டியா இருக்கு സാധനം. ഇത് ലേശം കഴുക. അടിപൊളി. நல்லா ஜலதோஷம் கட்டிக்கிட்டு இருக்கும்போது சூப் அடிக்கணும். ഇതിൽ ഇറങ്ങി വേല ചെയ്യണവരുടെ കാലെല്ലാം കടിക്കാതെ. ഇതിനകത്തും ഒരു ഞണ്ടുണ്ട്, പക്ഷെ ചെറുതാണോ കേട്ടാ. കയ്യ കടിച്ചോ? എല്ലാ പോട്ടിലും ഉണ്ടിട്ടാ. ചെറുതാണ്ടാ, വളരെ ചെറുത്. ഇവനാള് பாவத்துல விடல, கொஞ்சம் பெருசாக அப்படிதான் சதை கிடைக்கும்னு விட்டு போறாரு. வயல் நண்டு எல்லா இடத்துலயும் இருக்காங்க. மீனா ஒரு படத்துல சொல்லுவாங்க. குட்டினால ஓகே. டாப் ஆங்கிள் பார்க்க அழகா இருக்குல்ல. ആളിനെ കാണുമ്പോഴേ ഇങ്ങനെ പതുങ്ങിയിരിക്കണം.
அடிக்கடி ஞாபகப்படுத்துறாரு அடிச்சு பாயங்களை ஓட்டுவேன் വലുതാ എടുത്ത് ഇരിക്കും നല്ലോണം ഈ പാടത്തിന്റെ മുതലാളിമാരെ ഇത്രയും നടന്നിട്ടുണ്ടായില്ല ഭയങ്കര அந்த வயலுக்குள்ள இவ்வளவு இருந்திருக்கு. இது நம்ம சும்மா பொறிச்சு வறுத்து சாப்பிடலாம். சத்தத்தை பாருங்க. സംഗതി അടിച്ചു പോട്ടാ ഫുള്ളായിരിക്കുമ്പോഴേ നല്ലോണം പനിക്കുന്നത് இல்ல அந்த இவ்வளவு இந்த வயலுக்குள்ள இருந்திருக்கு பாருங்க. വെള്ളം കണ്ടപ്പോൾ എന്തായാലും സന്തോഷല്ലേ ഒന്നൂറ് കഴിയും അല്ലേ இருக்காங்களே மசால் வடை மாதிரி செம டேஸ்ட் வலிக்கும் கொஞ்ச நேரத்துக்கு കൈ നോക്കിയാ ഇറുക്കിന്റെ നല്ല പുറത്ത് പിടിക്കണ്ടാ പാള് നല്ല വെള്ളം കൊണ്ട് പുഷാറായി மூஞ்சி கழுவுறியா மூஞ்சி தொடக்கிறாரு ഞണ്ട് സാധാരണ ഞണ്ട് പോലെ തന്നെ കാലുകള് ഇതിന്റെ ഓട് നമുക്ക് വേണം കേട്ടോ കൂട് ഈ എയർ ഓക്സിജൻ കാണുന്നത് ഓക്കെ வேணாம் அதை எடுக்க மாட்டாங்க அந்த ஊடெல்லாம் நடு மட்டும் ഭയങ്കര വിലട്ടാ അല്ലേ സാധനത്തിനുണ്ടെങ്കിലും നല്ല വില ഉണ്ട് தென்னை நிறைய கிடைக்கும் போல நிறைய இருக்கும் ഇട്ട് വലിച്ചറിയാം ஒருத்தர் தப்பிச்சு போய் நடுவில் உட்காந்துருக்காரு അങ്ങനെ തീരുമാനമായി കഴിഞ്ഞെടുക്കല്ലേ അടിപൊളി கோதை தான் ரசம் வைக்க போறாங்களோ அதுல தானே சதையெல்லாம் இருக்கு உள்ள இதை இடிச்சுட்டு தான் வைப்பாங்க അത് കറിക്കില്ല കടിക്കാൻ അല്ല ശുദ്ധമായ വെളിച്ചെണ്ണ അല്ലെ മൺചട്ടി മാത്രം ഇങ്ങനെ എണ്ണ ഇങ്ങനെ തിളക്കുള്ളൂ കേട്ടാ ഉരുവിട അല്ലെ കുറച്ച് ഉരുവ നന്നെ പൊട്ടക്കട്ട കുറച്ച് കറുകില കറിവേപ്പില കുറച്ച് വെളുത്തുള്ളി ചാച്ചി ഇനി കുറച്ച് ചെറിയുള്ളി ഇട്ട് കൊടുക്കട്ടാ ചെറിയുള്ളിലാണ് ഇതിന്റെ സകല പരിപാടികൾ നന്ന കളിക്കാം കുറച്ച് പച്ചമുളക് சின்ன பானையா இருக்கு കുറച്ച് തക്കാളി കൊടുക്കണേ അല്പം മഞ്ഞൾപ്പൊടി கொஞ்சம் நண்ட வறுக்க മല്ലിപ്പൊടി അല്ലേ കുറച്ച് ഞണ്ട് കൊടുക്കല്ലേ ഇത് കടിക്കാനുള്ള കുറച്ച് ശുദ്ധമായ വെള്ളം ഒന്നാമത് കഴിച്ചാൽ മതി ഇനി നമുക്ക് ഞണ്ട് വെള്ളം ഇല്ല சும்மாவே நல்லா ചാച്ചടി നല്ലോണം സാധനം കേട്ടോ இடிக்காம போட்டா இடிக்காம போட்டா அது ஊறாது அந்த இது எல்லாம் தண்ணியில இப்போ ரசம் குடிக்கும் போது இந்த இதெல்லாம் ഈ സാധനം എന്താണെന്നറിയോ ഇതാണ് പായ ഉണ്ടാക്കണ പുല്ലിട്ടാ ഇതിന് നമ്മുടെ നാട്ടിലെ ചേങ്ങോല്ലേ ചേങ്ങോ എന്ന് പറയാം കേട്ടോ ഇതിന് ശരിക്കും ഇങ്ങനെ അടർത്തിട്ട് ഇത് പിടിക്ക് ഇതിങ്ങനെ ഇങ്ങനെ പീസാക്കിയിട്ട് ഇങ്ങനെ പായാക്കി എടുക്കണം നമ്മളെ ഈ പച്ചക്കറി കരിയുമ്പോൾ കണ്ടൊരു പായില്ലേ ആ പായിന്റെ അത് അവര് നമ്മുടെ നാട്ടില് പായ ഈ ആളുകളുണ്ടായിരുന്നു പണ്ട് ഇപ്പൊ അവരൊക്കെ നിർത്തിയിട്ട് അങ്ങനെ പൊളിക്കും സാധനത്തെ ഇത് പറിക്കാൻ ആളുകൾ ഇപ്പൊ വരൂലേ ആ അപ്പോ ഇതാണ് ആ നമ്മൾ കിടക്കുന്ന നാടൻ പായിന്റെ പുല്ല് ചേങ്ങോൽ ചേങ്ങോൽ നല്ല മഴ ஆனா சும்மா தட்டி போட்டு தான் நம்ம போடுவோம் எடுத்திருக்காங்க
அதெல்லாம் வடிச்சிட்டு இது அந்த உடம்புக்கு அவ்வளவு நல்லதா? நிறைய வெளியே போகுது. சண்டியில இனிதான் அந்த சரக்கெல்லாம் போட்டு அந்த ரசத்துக்குள்ள கொஞ்சம் கடிக்கிறதுக்கு நல்ல பீஸ் எல்லாம் போட்டு மிச்சம் அடிச்சு நம்ம ரசத்துக்கு இடிக்கிற மாதிரி மிளகு சீரகம் எல்லாம் இடிச்சு தான் போடுவோம். இவங்க இந்த குழம்புலயே ஊத்துறாங்க. கிரேவி ரசம் நல்லதா அது இன்னும் நல்லா இருக்கும். 2 in 1. தனியா ரசத்தை விட இது நல்லது. சூடு வடிக்க போறாங்க. ഇത് കുറച്ച് പെരുംജീരകം അല്ലേ, ഇങ്ങനെയാണ് മെയിൻ സാധനങ്ങൾ. ജീരകപ്പൊടി ഇത് മെയിൻ സാധനം. അല്പം കൂടി ഇട്ടത് காய்ச்சல் தடவை டைம்ல மிக்ஸ் ரசம்னு நினைச்சு குடிப்போம். അവസാനം കുറച്ച് മല്ലി അല്ലേ, ഇത് ഓപ്ഷനിലാണ്. നമ്മൾ മല്ലി ഇടാതെ കഴിക്കില്ല. நல்லா இருக்கு. இது எனக்கு இந்த நண்டு கலர் ஆரஞ்சு கலர் ரொம்ப பிடிக்கும். കൊത 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 ഇത്തിരി അരച്ചു. ஏதோ புல்லுல உட்கார்ந்து சாப்பிட்டா എന്താ தூக்கம் வரும். രസത്തിന്റെ கொஞ்சம் உரைக்கும் நல்லா. நல்லா இருக்கு. கலர் பார்க்கவே தெரியுது. അതന്നെ കളി അല്ലേ. രണ്ട് കറി കഴിക്കുമ്പോ മറ്റു കറി இதுல ஏதாச்சும் ஒரு துவையல் ஏதாச்சும் அப்பளம் வச்சிருக்காங்க. அவருக்கு நல்லா இருக்கு பக்கத்துல. സംഭവം രണ്ടിന് മണമൊന്നുമില്ലല്ലേ. மலை மழை அங்கேயும் നല്ല ടേസ്റ്റ് പറഞ്ഞാൽ അതിലൊന്നുമില്ല കേട്ടോ, എന്നാലും ടേസ്റ്റ് കേട്ടാ. ഒരു രക്ഷയില്ല. சுட சுட சாப்பிடணும். നല്ല ടേസ്റ്റ് അല്ലേ. രണ്ട് രസം. ഇതാണ് നാടൻ വായൽ നിന്ന്. ശരിക്കും ഈ മഴക്കാലത്ത് അല്ലേ, മഴക്കാലത്ത് മാത്രം ഇത് കിട്ടുള്ളൂ. ഒരു സീസണിൽ മാത്രം കിട്ടുള്ളൂ. അപ്പഴാ കഴിക്കുന്നത്. നന്നായിട്ടുണ്ടോ? രണ്ട് രസം കഴിക്കുമ്പോൾ വേറെ കഴിക്കാൻ പാടില്ല പറയും. അതുകൊണ്ടാണ് വേറെ കറികളൊന്നും പ്രത്യേകിച്ച് ഉണ്ടാക്കുന്നില്ല. ഉള്ളി പപ്പടം മാത്രം കഴിക്കുമ്പോൾ കുഴപ്പമുണ്ടാക്കി കുഴപ്പമൊന്നുമില്ല അല്ലേ. வலிச்சு எடுத்த ആ മഞ്ചട്ടി വെച്ച ചോറും ആ മഞ്ചട്ടി വെച്ച കറിയും കേട്ടാ ഒരു 30 കൊല്ലം പുറകിലോട്ട് പോയോ എന്നൊരു സംശയം വരും. அவர் அவ்வளவு திட்டியும் 30 தான் வந்துட்டாங்க. அப்படியே கடிக்கலாம். നന്നായി കവച്ചാ ഇറക്കാം, അല്ലെങ്കിൽ அந்த கோதை சாப்பிடலாம். சாப்பிடுறாரு. கடிச்சு குடிச்சிடாங்க. அது செமிக்காது உள்ள போய். അങ്ങനെ എന്തായാലും ഒരു രക്ഷയില്ലാട്ടാ. അതേപോലെ ലേറ്റ് ഞങ്ങൾ പരിപാടി കഴിഞ്ഞിട്ട് മഴയും വരണം അല്ലേ. മഴയൊന്നും കണക്കാക്കില്ല കേട്ടാ. அவரு അപ്പോൾ ഇവരുടെ ഇഷ്ടമായ തീർച്ചയായും ലേറ്റ് ചെയ്യാൻ കൂട്ടായിട്ട് എത്തിക്കുക. അതുപോലെ തന്നെ ഇതുപോലെ വ്യത്യസ്തമായ വീഡിയോ നിങ്ങൾ ചോദിക്കുകയാണെ നമ്മുടെ ചാനൽ മറക്കാൻ സബ്സ്ക്രൈബ് തൊട്ടുള്ള ബെല്ലേ കൂടെ ഞങ്ങൾ അപ്ലോഡ് ചെയ്യുന്നത് ഇതുപോലെ വ്യത്യസ്തമായ വീഡിയോ ഉണ്ടാകും. எப்படி பண்ணணும் வந்து சொல்லி நான் சொல்றாரு மனிதர்கள் பெல்லைக்கானதுல நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ಮಾಡಿ. எங்க சிம்பிளா நல்லா இருக்கு. நல்லா மலையில நனைஞ்சு தொண்டையெல்லாம் கரகரக்குதுங்க, மூக்கெல்லாம் அடைக்குதுங்க, தலை வலிக்குதுங்க, ஜுரம் மாதிரி தெரியுதுங்க. அப்படியா, இருங்க வர்றேன். போய் அதெல்லாம் அள்ளி எடுத்துட்டு வந்து இல்ல அவர் சொன்ன மாதிரி இதுக்கு ஏதாவது ஒரு இல்ல துவையல் இருந்தா கருவேப்பிலை கொத்தமல்லி ஏதாவது வேற மாதிரி இருக்குல்ல. அதோட கலரு இது வந்து கிரேவி கலந்த ஒரு ரசம். நாங்க ரசம் வைக்கிற ஸ்டைல் வேற.
அது அப்படி வேற மாதிரி இருக்கும். இது வந்து கிரேவி கலந்த ரசமா ஒரு 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 கிரே கலர் அதில் கறியில் அந்த கறியில் ஒரு கிரே கலர் வந்து வருங்க. அந்த வாழலையில் அப்படியே வலிச்சு விரலால் இல்லை கையாலே அடிச்சு சாப்பாடு பார்த்தீங்களா. நம்மளே சாப்பிட்ட மாதிரி. இங்கே குட்டி நண்டு இருக்கு, பட் இந்த மாதிரி உடனே பிடிச்சி உடனே செய்கிறது கிடையாது. அது எங்கேயோ பிடிச்சி ஃப்ரீஸ் பண்ணி ஒரு ஐஸ் கியூப்பில் வரும். அதை நம்ம வாங்கி வச்சுட்டு ஃப்ரோசன் நண்டு தான் சாப்பிட முடியுது. அதில் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாயிடும். இந்த அளவுக்கு வராது. பட் கிடைக்கிறது அதாவது கிடைக்குதான்னு சந்தோஷப்பட்டு தான் வாங்கணும். நெண்டு ரசம் அடிப்பொலி ஏனம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றா. Bye.